ஐயோ! கண்ணாடி மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே! போய் எடுக்கலாமா? வேணாமா? போய் எடுத்துறலாம். இல்லன்னா, அந்த காய்கறிக்காரன் பழைய காய்கறிய நம்ம தலையில கட்டிடுவான். ஆல்ரெடி ஒண்ணு தலையில கட்டியிருக்கேன். நானும் என் புருஷனும் வரலாம். ஆனா, அத்தை மட்டும் வரக்கூடாதா? ஏன்? அவங்க உன்ன என்ன பண்ணாங்க? எந்த காலத்துல இருக்க நீ? மாமா இல்லனா அத்தை ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதா? அத்தைய கூட்டிட்டு வரக்கூடாதுன்னா, நானும் இனிமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன். யாராவது கேட்டா, என் பொண்ணு வேற ஜாதியில ஒரு பையனை லவ் பண்ணி, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுங்க. நானும் இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். அத்தை, ஏன் அழுகுறீங்க? இத்தன நாளா என் வீட்டுக்கு யாரும் வரலன்னு உன்னதாம்மா திட்டிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது. மத்த வீட்டு விசேஷத்துக்கு ஏன் என்ன கூப்பிடலன்னு. மாமா இல்லாம தனி ஆளா உங்க பையனை வளர்த்திருக்கீங்க. உங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட அவங்களுக்குலாம் இல்ல அத்தை. நான் என் பையனை வளர்க்கலம்மா. அவன் தான் என்ன வளர்த்தான். ஒரு நல்ல அம்மா. தான் பையனை நல்லா வளர்த்துருக்குன்னான்னு கூட எனக்கு தெரியல. நல்ல பையனா இருந்ததுனால தானே நானே அவரை நம்பி வந்தேன்.